2024 ஐபிஎல் தொடர் விறுவிறுப்பாக இறுதிக்கட்டத்தை நோக்கி நகர்ந்து வரும் நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியும் மோதும் போட்டி இருதரப்பு ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி வென்றால் பிளே ஆஃப் சுற்றிற்கு செல்லும். அதேபோல ஆர்சிபியும் குறிப்பிட்ட ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று நெட் ரன் ரேட்டில் முந்தினால் பிளே ஆஃப் சுற்றிற்கு முன்னேற முடியும். இந்த நிலையில் ஆர்சிபி அணி வெற்றி பெற்றால் கூட அவ்வளவு எளிதாக பிளே ஆஃப் சுற்றிற்கு முன்னேற முடியாது என கூறப்படுகிறது. முதலில் பேட்டிங் செய்யும் பட்சத்தில் 18 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் ஆர்சிபி உள்ளது. சேசிங் செய்தாலும் 18.1வது ஓவரில் முடிக்க வேண்டி உள்ளது. அப்படி செய்தால் நெட் ரன் ரேட்டில் முன்னேறி பிளே ஆஃப் சுற்றிற்கு செல்லலாம் என சொல்லப்படுகிறது. இந்த உத்தேசமான கணக்கு முதலில் பேட்டிங் செய்யும் அணி 200 ரன்களை எடுத்தால் என்ன செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் கணக்கிடப்பட்டுள்ளது. போட்டியானது நடைபெறும் சின்னசாமி மைதானத்தில் எளிதாக 200 ரன்களை கடந்துவிட முடியும். அந்த வகையில் 210 ரன்கள் எடுத்தாலும் இந்த கணக்கில் மாற்றம் ஏற்படும். சிஎஸ்கே அணி முதலில் பேட்டிங் செய்து 230 ரன்கள் அல்லது 240 ரன்கள் எடுக்கும் பட்சத்தில் ஆர்சிபி அணிக்கு கூடுதல் சிக்கல் வந்துவிடும். அதிக பந்துகள் மீதம் இருக்கும் வகையில் சேசிங் செய்யவும் அவசியம் ஏற்படும். அதேபோல ஆர்சிபி அணி முதலில் பேட்டிங் செய்து 200 ரன்களுக்கு குறைவாக எடுக்க நேர்ந்தால் சிஎஸ்கே அணி கடைசி ஓவர் வரை சென்று தோற்றாலும் கூட ஆர்சிபி அணியால் சிஎஸ்கே அணியின் ரன் ரேட்டை முந்துவது கடினம். சிஎஸ்கே பவுலிங் மற்றும் பேட்டிங்கில் கடுமையாக அழுத்தம் கொடுத்தாலே பெங்களூரு அணியை எளிதாக பிளே ஆஃப் சுற்றிற்கு முன்னேறாமல் செய்துவிட முடியும் என கிரிக்கெட் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்த முறையாவது கோப்பையை பிடிக்க காத்திருக்கும் ஆர்சிபி ரசிகர்களின் எதிர்பார்ப்புக்கு பலன் கிடைக்குமா அல்லது ஏமாற்றமே மிஞ்சுமா என்பதற்கு நாளைய மேட்சில் விடை கிடைத்துவிடும்.